2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு அது கூடவே 2 தக்காளி சேர்த்து 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே 1 கப்பு சுண்டல் சேர்த்துக்கோங்க. சுண்டல் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு அது கூடவே 2.5 கப்பு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பெரட்டி விட்டுட்டு 2 கப்பு அரிசிக்கு 7 கப்பு தண்ணி வைங்க. வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மூடியை போட்டுட்டு 3 விசில் போடுங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறமா ஒரு கலரி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சுவையான சுண்டல் சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.